வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 31 இன்னைக்கு பலூச் அண்ட் பகுதூன் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த ரெண்டு இனக்குழு மக்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குது, ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம்ன்ற போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நீ ஒரு ஓவர்வியூவாக சொல்லிடுறேன். இந்த பலூச் அப்படின்ற இனக்குழு மக்களை பொறுத்த வரைக்கும் 10 மில்லியன் பேர் இருக்காங்க. அதில் ஈரானில் கொஞ்சம் பேர், பாகிஸ்தானில் பாதி பேருக்கு மேலேயும் இருக்கிறாங்க. அண்ட் பஸ்டூன் இனத்தை சார்ந்தவங்க ஒரு 49 மில்லியன் மக்கள் இருக்காங்க. அதில் 30 மில்லியன் பாகிஸ்தான்லேயும் 13 மில்லியன் ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்கானிஸ்தான்லேயும் ஈரான்லேயும் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி அப்படி தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய அந்த இனக்குழு பிரச்சனைன்றது 20-24 நூற்றாண்டுகள் இடையில் அதிகமான பிரச்சனைகளோட மோதல்களோட நிறைய இறப்புகளும் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு ஓவர் கம் கொண்டு வரணும், இவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இருக்குது. இது இப்போ நேற்று கிடையாது. எப்போ இந்தியாவிலேருந்து இவங்க பிரிஞ்சு போனாங்களோ பாகிஸ்தான், அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரியா, அதுக்கு நடுவில் இந்த எல்லைகளில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளுடைய ஒரு உருவம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இது 1949 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தாங்க இருக்குது. ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய அந்த யூனிட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக பலூச் அண்ட் பகுதூன் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 31. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஃபார் பீப்புள் ஆஃப்ரிக்கன் டிசன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அந்த அட்லாண்டிக் அரிமை வர்த்தகம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, அந்த சேம் கான்செப்ட் தான். இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 16-19 நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் மட்டும் ஆப்பிரிக்காவிலேருந்து பல பகுதிகளுக்கு மக்கள் புலம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க. அது உதாரணம் சொல்லணும்னா பிரேசிலில் மட்டும் கிட்டத்தட்ட 105 மில்லியன் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் 45 மில்லியன், ஹைட்டியில் 10 மில்லியன், கொலம்பியாவில் 5 மில்லியன். இதை தவிர்த்து மெக்சிகோ, ஏமன், சவுதி, ஜமைக்கா, இத்தாலி, வெனிசுலா, ஜெர்மனின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பகுதிகளில் இந்த ஆப்பிரிக்க மக்கள் இடம்பெயர்ந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்ன்றது இன்னைக்கு வரைக்கும் இருக்குதான். அப்போ மட்டும் கிடையாது. அந்த இன ரீதியான பிரச்சனை, அந்த நிறம் ரீதியான பிரச்சனைன்றது அப்போ இருந்தது தெரியுங்களா. அது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மூலையில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி இந்த புலம்பெயர்ந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை மேம்படுத்தணுன்றதுக்காகவும் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் 2020 உருவாக்கப்பட்ட தினமாக தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபஸ்ட்டு மாநாடு 1920 நடந்தது. ஸோ அதை நினைவு கூர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை சூஸ் பண்ணி இன்டர்நேஷனல் டே ஆஃப் த பீப்புள் ஆஃப்ரிக்கன் டிசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 31. நெக்ஸ்ட்டு நார்த் பொரினியோ செல்ஃப் கவர்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான். இன்றைக்கி மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே வருது. சரி, முதல்ல மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேவை நம்ம சொல்லிடலாம். இந்த மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1948 சமயத்தில் ஒரு 9 மாநிலங்களும் ஒரு 2 பிரதேசங்களும் ஒன்றா சேர்ந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோல் இருக்குவானா நம்ம இடத்துல அவங்க என்ன ஆண்டுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொரில்லா போரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொரில்லா போர்னா என்னன்றது நமக்கு தெரியும். இந்த சின்ன குழுவாக சேர்ந்து அவங்க எப்போ எப்படி தாக்குறாங்கன்னே தெரியாது. ஸோ அப்படி ஒரு தாக்குதல்ன்றது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கா. 1956 பிரதம மந்திரி அந்த துங்கு அப்துல் ரஹ்மான்ற பர்சன் என்ன பண்ணாங்க, அதை பாருங்க நாங்கள் எல்லாரும் யூனிட்டியாக இருக்கிறோம், இப்போ நீங்கள் போர்கள் தொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வேறு லெவலில் ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் எங்களை எதிர்க்க போகிறீங்களா இல்லை சுதந்திரம் கொடுத்துட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்காக அனுப்புகிறாங்க. அப்படி அந்த பேச்சுவார்த்தைன்றது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த சராவக்கு, வடக்கு போர்னியா, சிங்கப்பூர் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டாட்சி பிரதேசமாக மலேசியா உருவெடுத்தது. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் பிரிஞ்சு போயிட்டாங்க, அது வேற கணக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒரு சுதந்திரன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அப்படி கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியை, ஒற்றுமையோடு கிடைச்ச அந்த வெற்றியை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு மலேசியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஹரி மெரடிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் சொல்லுவாங்கப்பா. ஸோ இதே டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சபா அப்படின்ற ஒரு பிளேஸ் ஒரு சின்ன தீவு பகுதியாக இருக்கிறதுனாலையும் அட் த சேம் டைம் இது ஒரு காலகட்டத்தில் சுல்தான்கள் பிரித்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஜப்பானியர்கள் இந்த உலக போரில் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பகுதிக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சுயராஜ்யத்தை 1963 கொடுத்துட்டு போனாங்க பிரிட்டிஷ். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மலேசியாவினுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவோட சேர்த்து நார்த் பொரினியோ செல்ஃப் கவர்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு சபாவும் ஒரு டே சர்வே பண்ணுறாங்க ஆகஸ்ட் 31. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஓவர் டோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த போதைப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறதுனால இன்றைக்கி உலகம் முழுக்க நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்களா. அதுலேயும் இந்த ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த இறப்புகளை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு 2019 கணக்குப்படி கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் இந்த மாதிரியான இறப்புகளை சந்திச்சிருக்காங்க. அதில் 25% ஓவர் டோஸ் யூஸ் பண்ணுறதுனால ஏற்பட்டிருக்கான். ஸோ இப்படி மெடிசனாக யூஸ் பண்ண வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஓவர் டோஸாக யூஸ் பண்ணி அதை போதைப் பொருளாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக நிறைய மக்கள் இதில் போராட்டங்களையும் விழிப்புணர்வுகளையும் என்னோட தம்பி, என்னுடைய அண்ணன், என்னுடைய சித்தப்பா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இதில் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 31.
நெக்ஸ்ட் இன்னைக்கு ரோமானிய லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 24 மில்லியன் மக்கள் இந்த ரோமானிய லாங்குவேஜை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து மால்டோவாவில் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் பேசுகிறாங்க. அண்ட் இந்த டே உருவானதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா மால்டோவான்ற பிளேஸ் தான். ஏன்னா அவங்க ஊரில் 1989 அந்த சோவியத் யூனியன் இவங்க பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த சமயத்தில் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த மொழி ரீதியான ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ இவங்களுடைய மொழின்றது பார்த்தீங்கன்னா அந்த சிர்லிக் லாங்குவேஜில் தான் இருந்திருக்கு. ஸோ இதை மாற்றணும்னு சொல்லிட்டு போராட்டங்கள்லாம் அதுக்கப்புறம் ரஷ்யா அந்த கடைசி அந்த சோவியத் யூனியன் கலையிற சமயம் 1989 என்ன ஆச்சுன்னா அதுக்கு சட்டத்திட்டங்கள் போட்ட ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிர்லிக் லாங்குவேஜில் இருந்த அந்த எழுத்துக்கள் முறைகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அதை லத்தீன் மொழிக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி மாற்றின அந்த ஒரு நாளை தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்றைக்கி ரோமானியன் லாங்குவேஜ் டேன்னு சொல்லிட்டு மால்டோவாவில் உருவான அந்த லாங்குவேஜை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் மால்டோவாவில் 1999 இந்த சேஞ்சை எப்படி பண்ணாங்க அப்படின்னா இது வந்து நமக்கான ஒரு லாங்குவேஜாக இல்லாமல் டைரெக்டாக ரோமானிய லாங்குவேஜ் அப்படி சொல்கிறதுல உடன்பாடு இல்லை. அதனால இது மால்டோவியா லாங்குவேஜ்னு சொல்லிட்டு 1994 லிம்பா நோஸ்ட்ரா அப்படின்றவங்க மாற்றி எப்படியோ ஒன்று அந்த லாங்குவேஜ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு டேவாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 31. நெக்ஸ்ட் லாங் ஹவுல் ட்ரக் டிரைவர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து நீங்கள் ரஷ்யா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் இருந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட நாடுகளை கண்ட்ரோலில் இருந்து அங்கேருந்து நிறைய கனிம வளங்கள்லாம் அப்படியே எடுத்துகிட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுல பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு தினமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகப்படியான இறப்பு அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு வேலையாக இருந்ததுன்னா இந்த ட்ரக்கர்ஸுடைய வேலையாக தான் இருக்கான். இந்த தூக்கமின்மை, அவங்களுடைய சோர்வு, உடல்நல பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்ட்டு இது எப்போ இது மக்களுக்கு வெளில வர ஆரம்பிச்சிது அப்படின்னா ஒயிட் லைன் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க 1970. இது வட அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாவிலும் பயங்கர ஹிட்டு கொடுக்க அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு மக்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு துணையாகவும் அவங்களுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதனுடைய உச்சகட்டமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டே உருவாயிருக்குது. ஸோ இன்றைக்கி ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஹால் ட்ரக் டிரைவர்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் பயணங்கள்லாம் இருக்கும் தெரியுங்களா. இந்த கண்டெய்னர்ஸில் கொண்டு போய் சேர்ப்பாங்க வேறு ஒரு இடத்துக்கு. ஏன்னா அங்கே வந்து எந்தவித ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. ஸோ இவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய உயிரையும் பணையம் வச்சு வேலை செய்யக்கூடிய அந்த லாங்காக ட்ரைவ் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ட்ரக்கர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 31. நெக்ஸ்ட் இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் ஆஃப்ரிக்கன் மெடிசன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து என்ன தான் இன்றைக்கி இவ்வளோ டெவலப்மெண்ட்டை நம்ம பார்த்துருந்தாலும் இன்றைக்கி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலே 80% பேர் இந்த பாரம்பரிய மூலிகைகளை தான் யூஸ் பண்ணுறாங்களாம். இது வந்து வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி தான் யோசித்து பார்த்தாலுமே அவங்களுடைய வறுமை நிலைக்கும் அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளாகவும் இந்த பாரம்பரிய மூலிகைகள் தான் இருக்குது. இருந்தாலும் அது சரியான ஒன்றா இருக்கா அப்படின்றது தான் இந்த வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷனுடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சரி, அட்லீஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு ஒழுங்குமுறையாவது படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் தான். ஏன்னா இவங்ககிட்ட இப்போ பைசா கொடுத்து மெடிசன் வாங்க முடியாது, அவங்க நாட்டில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ இந்த மூலிகைகளாவது கரெக்டாக இருக்குதா, அது அவங்களுக்கு சரியான தீர்வு கொடுக்குதா அப்படின்றதுல அதில் ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்றைக்கி ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷனல் மெடிசன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 31. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பேட் நைட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது நம்மளோட பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுனால தான் பகல் டைமில் வெளில வராமல் நைட் டைமில் சுற்றின்னு இருக்குது இந்த வவாலுங்கள்லாம். அப்படி இருந்தும் இது சும்மா விட்டு வைக்கிறது கிடையாது. கொரோனா இதனால தான் பரவுச்சுன்னு சொல்லிட்டு அது மேலே எதனா ஒரு பழியை போட்டுருவோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதி காலத்துலேருந்தே இந்த வவாலுகள் மேலே என்னென்னா இது கடிச்சிச்சுன்னா நம்மலாம் வந்து ஒரு ரத்த கட்டேரியாக மாறிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. இன்னொன்று இந்த சூனியக்காரங்க, இது ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு வைப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகள்லேயே இந்த பிரச்சனைகள்ன்றது ரொம்ப வருஷங்கள் நடந்துகிட்டே இருந்த ஒரு கான்செப்ட் தானா. ஸோ அதனாலேயே நிறைய பேர் இதை வேட்டையாடுறது, அதை பார்த்தாலே கொன்னுறது அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1997 உருவாக்கப்பட்ட ஒரு தினமா இன்றைக்கி ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த அனுசரிப்புன்றது இருக்குது. ஸோ அப்படி இந்த பேட்டை வந்து நம்ம, அதாவது இந்த வவ்வால்களை நம்ம எந்த விதத்துலையும் துன்புறுத்தக்கூடாது, அது வந்து நெகட்டிவான வைப்புலாம் கிடையாது, அதுவும் ஒரு விலங்கினம் தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் புரிஞ்சிக்குன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் இன்டர்நேஷனல் பேட் நைட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை 30க்கும் மேற்பட்ட நாடுகளோட ஸ்பெசிஃபிக்காக ஐரோப்பிய நாடுகள் வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 31. நெக்ஸ்ட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து சோவியத் யூனியன் கலைஞ்சதுக்கப்புறம் 1991 உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சிது. அதுதான் கிர்கிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரினிடாட் டொபாகோவும் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்பெயின், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து, டச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த பகுதியை ஆட்சிக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபையை தலையிட்டு இது வந்து பிரிட்டனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அந்த பகுதியை கொடுக்க, அதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்தோட இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்புன்றது அவங்களுக்கு பிடிக்காம 1962 இந்த பகுதியில் இருக்க மக்கள்
போராட்டங்களும் புரட்சிகளும் பண்ண 1962 உங்களுக்கு சுதந்திரமும் கிடச்சிதுப்பா. அதை தான் இன்றைக்கி வந்து ட்ரினிடாட் டோபாகோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் இந்த கடைசியான அமெரிக்க இராணுவ வீரர் அந்த நாட்டை விட்டு வெளில போனதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ஆப்கானிஸ்தானோட கான்செப்ட் என்னன்னு பார்த்துருப்போம். ஒரு காலகட்டத்தில் பெரிய ஒரு தீவிரவாத இயக்கங்கள் அதிகமாக இருந்த ஒரு பகுதியாக இருந்தனால ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அதுவும் மெயினாக அமெரிக்கா தான் இந்த கான்செப்ட்டு. அவங்க உள்ளே வந்து இந்த பகுதியை கண்ட்ரோல் எடுக்கணும், இல்லாட்டி இவங்களெல்லாம் அழிக்கணுன்ற கான்செப்ட் தான் உள்ளே வந்தாங்க. அப்போ இருந்த ஒரு ஆட்சி முறைன்றது வேறு. அதுக்கப்புறம் அந்த தாலிபான்களுடைய ஆட்சியை கவிழ்த்து வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ அந்த ஆட்சியோடு சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவை என்ன பண்ணாங்க, தாலிபான்களை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போர்கள்ன்றது நடந்துகிட்டே இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஆட்சியில் இருந்தவங்க அதான் சதாம் ஹுசேன் இவங்களாம் இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த நாட்டிலேருந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை அந்த நாட்டை விட்டு அமுச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் போராண்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போன நேரமோ என்னமோ மறுபடியும் தாலிபான்கள் அந்த பகுதியை தங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கினாங்க. இப்படியே போயிட்டு இருக்க கடைசியாக அந்த அமெரிக்கத்தினுடைய ராணுவ வீரர் அந்த பகுதியில் விட்டு வெளில போனாங்க. அப்படி போன அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்கானிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க 2021 ஆகஸ்ட் 31. உலகத்திலே ரொம்ப வயதான வேலை செய்யும் மனிதர்னு சொல்லி கினேஸ் ரெக்கார்ட் படைச்ச மிஸ்டர் இர்வின் கான் சொன்ன வார்த்தைகள் லுக் அஹெட் டோன்ட் பி பேசிமிஸ்ட் அப்படின்ட்டு. எதையும் பெரிய சிந்தனைகளோடு செயல்படுங்க, அவநம்பிக்கையோடு இருக்காதீங்கன்ட்டு. மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறது உங்கள்கிட்ட விடைபெறுது. அவங்க பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.